ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருந்தா அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க சார். அவங்க சைட்ல இருந்து எந்த எஃபர்ட்ஸுமே கிடையாது சார். என் குழந்தை என்ன கிளாஸ் படிக்குது. அதனால இந்த டிவோர்ஸ்டு விமன் டாபிக் வந்துச்சு. ஒரு சைக்காலஜிஸ்டா இதுல நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விமன் அப்படின்னாவே விமனை பத்தின ஒப்பீனியன்ஸோ ஏதோ ஒரு டாக் பின்னாடி போகுது. அது ஒரு விமனே கொடுக்கலாம், இல்ல மென் கொடுக்கலாம். நெவர் பாதர் அபவுட் இட். முதல்ல உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் உங்களோட பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, இது எல்லாமே நம்மளோட மென்டல் ஹெல்த்க்கு தேவையான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் என் மென்டல் ஹெல்த்தை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணுது, ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா இல்ல என் மென்டல் ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மென்டல் ஹெல்த்துக்கு தான் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? நீங்க ஹாப்பியா இருக்கணும் தான். பட் அந்த ஹாப்பினஸ் அது கெடுக்குது, தடுக்குது, ஸ்பாயில் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். எப்பயுமே நீங்க எடுத்த டெசிஷன்ஸ்க்கு ரெக்ரெட் பண்ணாதீங்க. ஃபார்வர்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. லைஃப் ஒன்ஸ் தான். அது உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதுல யாருக்கும் ஹார்ம்ஃபுல்லா இல்லாத மாதிரி இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் விமனை இதுல டேக் பண்ணி விடுங்க.